1971 இந்திரா காந்தி இன்னொரு மாசான சீனை பண்ணாங்க. அப்போ அமெரிக்காவுடைய மிரட்டலை தாண்டி அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அது த்ரில்லர் சினிமாவுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. 1971 வங்கதேசம் அப்படின்ற நாடு உருவாகல. அப்போதைக்கு கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இப்ப இருக்கல வங்கதேசம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல பாகிஸ்தான் ராணுவம் பயங்கர கொடூரமான தாக்குதல்கள் அப்படின்றத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மொழி அடிப்படையில தான். அது தனியா நம்ம ஒரு நாள் பார்ப்போம். இந்தியா அவங்களுக்கு உதவி செஞ்சது. அதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்த அமெரிக்காவுக்கு சரியான கோபம். இந்தியா போற நிறுத்தலைன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்னு அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் வெளிப்படையாவே மிரட்டினார். ஆனா இந்திரா காந்தி எதுக்கும் மசியல. உடனே அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த தன்னுடைய 7வது கடற்படை, 7th ஃபிளீட் அப்படின்னுவாங்க, அதை வங்கக்கடலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. உலகமே பயந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்திரா காந்திக்கு துளியும் பதட்டமே இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கான பிளானை போட்டு வச்சுட்டாங்க. அவங்க ஏற்கனவே ரகசியமா அப்போ சோவியத் யூனியனா இருக்கக்கூடிய இப்போதைய ரஷ்யா கூட ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்றத போட்டிருந்தாங்க. அமெரிக்கா கப்பலை அனுப்பின அடுத்த நிமிஷம் ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களும் போர் கப்பல்களும் அதே வங்கக்கடலுக்கு வந்து இறங்குச்சு. ரஷ்யா அணு ஆயுதங்களோட வந்து நிக்குது. நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச நாங்க உன்னை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு ரஷ்யா சிக்னல் கொடுத்தாங்க. அமெரிக்கா போர்க்கப்பல் தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்திய ராணுவம் வெறும் 13 நாள்ல பாகிஸ்தானை சரணடைய வச்சு 93,000 பாகிஸ்தான் வீரர்களை இந்தியா முன்னாடி மண்டியிட வச்சாங்க. புதுசா ஒரு வங்கதேசம் அப்படின்ற நாட்டையே உருவாக்கி காட்டினாங்க. அதுதான் இந்திரா.